அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்னா கீ செயின் தான். ஃபர் கிளாத் கீ செயின். அதுனா ஃபர் கிளாத் கீ செயின் பார்க்கலாமா? ஃபர் வந்து இது மாதிரி கடையில் கிடைக்குங்க. எனக்கு கிடைச்சது நான் சென்னையில் வாங்கிட்டு வரேன். உங்களுக்கு கிடைச்சா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ஒரு வளையல் எடுத்து அந்த சர்க்கிள் பண்ணிக்கோங்க. சைஸ் எந்த சைஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கீ செயின் சைஸ் சின்னது பெருசு வரும். இது ஒரு 2.5 இன்ச் இருக்கிற சைஸ். அந்த கீ செயின் சர்க்கிளோடைய சர்க்கிளை நான் கால்குலேஷன் பண்ணியிருக்கேன். அந்த சர்க்கிளாக வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஃபர் கிளாத் வந்து நல்லாயிருக்கும், செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இருந்துச்சுன்னா. அதில் வந்து ஊசி நூல், நரம்பு நூல் இருக்குல்லங்க, அந்த நரம்பு நூல் வேணும். அது கடையில் கேட்டால் கிடைக்கும். நூல் விற்கிற கடைகள்லாம் இருக்குங்க. அது வந்து கீ செயின் வந்து லாங் லைஃப் வரும். அதுக்கு தான் அது வந்து சர்க்கிள் ஷேப்பில் சுற்றி உள்ளே வெளியே கோத்து வாங்கிட்டே வாங்க. முனையில் நாட் போட்டுக்குங்க. நரம்பு நூலில் கை இழுத்தா அறுத்துக்கும். பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். பெரிய ஊசியாக இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும். எல்லா பக்கமும் கொஞ்சம் கேஃபிட்டு கோத்து இந்த மாதிரி நான் எப்படி கோக்குறேனோ அந்த மாதிரி கோத்து வாங்கிட்டு ஃபுல் சர்க்கிள் ஷேப்பையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஃபுல் சர்க்கிள் ஷேப்பையும் கம்ப்ளீட் பண்ண அழகாக ஸ்டிச் பண்ண இது உள்ளே வந்து பஞ்சு மாதிரி, அதான் கடல் பஞ்சு இந்த மாதிரி இருப்பாங்களே, அந்த டெடிபியர் வைக்குமே, அந்த பஞ்சு இருந்ததுன்னா கொஞ்சமாக கை அளவில் எடுத்து சுருட்டி வைக்கணும். இந்த மாதிரி சுற்றி இழுத்துட்டு அந்த கடல் பஞ்சு எடுக்கணும். அடுத்தது பார்த்து நரம்பு நூல் வந்து மெதுவாக ஹேண்டில் பண்ணுங்கள் சொல்லிட்டேன். இழுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த பஞ்சை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணணும். அதுக்கு அந்த பஞ்சு எடுத்து சுருட்டி அதுக்குள்ளே வச்சு ஒன்ஸ் ஃபிங்கரில் ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு சென்டராக அந்த நூலை பிடிச்சி இழுத்துட்டே வந்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். பால் மாதிரி முனையில் வந்து அந்தளவுக்கு க்ளோஸ் ஆகாது. அதை கொஞ்சமாக இந்த ஊசியை போட்டு தைச்சி இழுத்திங்கன்னா அந்த பஞ்செலாம் உள்ளே போயிடும், தெரியாது. கொஞ்சமாக கோத்து வாங்குங்க. ஆப்போசிட் சைடு, நெக்ஸ்ட் சைடு இந்த மாதிரி கோத்து வாங்கினீங்கன்னா கடையில் கீ செயின் தான் வாங்கினல. நம்ம கையால் கீ செயின் செஞ்சாவே அதோட ஹாப்பி வேறு என்ன இருக்குது? நம்மளாலே ஒரு கீ செயின் மேக் பண்ண முடியும்னா சந்தோஷம் தானே. அது மாதிரி இழுத்துட்டு இந்த ரிங் வந்து கடையில் விற்கும். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, உங்கள் ஹோல்டு ரிங்கு பழைய கீ செயின் ரிங் இருந்ததுன்னா அதை கூட எடுத்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு அந்த பக்கமும் பஞ்சு வெளியே தெரியாத மாதிரி இது பண்ணி கோத்து எடுத்துருங்க. அப்புறம் கீ செயின் இதையும் எடுத்துகிட்டு வந்து இது சென்டராக இருக்கான்னு அது கோவத்துக்கு முன்னாடி இந்த சென்டராக இருக்கான்னு அந்த நூலை தூக்கி பாருங்கள். நரம்பு நூலை அந்த பால் வந்து சென்டராக இல்லைன்னா கொஞ்சம் தைச்சி இதை நவுத்தி கோத்து தூக்கி பாருங்கள். சென்டர் பீஸ் தெரியும் உங்களுக்கு. அழகாக தெரிஞ்சவொடனே இந்த கீ செயின் வந்து லாஸ்ட்டு கார்னர் அந்த ரவுண்ட் எடுத்துன்னு வந்து நரம்பு நூல் உள்ளே எடுத்து அங்கேயே 5-6 ஸ்டிச் உள்ளே போட்டு வாங்குங்க. அந்த கீ செயினுடைய சர்க்கிளும் ஃபர் கிளாத்தோடைய சர்க்கிளும் கிளாத்லேயும் கோத்து வாங்குங்க. ஒரு 2-3 டைம் கோத்து வாங்கிட்டு அப்புறம் நாட்டு 1க்கு 2 வாட்டி நாட் போட்டுக்கணும். தான் சேஃபாக இருக்கும். அந்த நாட் வந்து பிரிஞ்சிருச்சுன்னா எல்லாமே வந்துக்கும். 2 டைம்ஸ் நாட் போட்டிங்கன்னா பிரியாது. இது வந்து நரம்பு நூலில் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். 1 டைம் போட்டுட்டு இன்னொரு வாட்டியும் போட்டிங்கன்னா சேஃபாக இருக்கும். போட்டதுக்கு அப்புறமா கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணி எடுத்துட்டு கிளாத்தை நல்லா அழகாக ரொட்டேட் பண்ணி விட்டுருங்க. இது வந்து கன்று ஒட்டினா ஆனால் கொஞ்சம் அழகாக இருக்கும். அதனால் அழகாக சென்ட்ரு பார்த்து 2 கண்ணுக்கு கம் வச்சுட்டு அதை 2 கன்று எடுத்துகிட்டு வந்து அதை அழகாக அமுக்கி விட்டுருங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஃபேன் காற்றுல அந்த காஞ்சிரும். கம்மெல்லாம் வெளியே தெரிஞ்சால் கவலை இல்லை. அது காஞ்சிச்சுன்னா அந்த கம் கலர் வந்து தெரியாது. நல்லா காஞ்சிச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அழகான கீ செயின் ரெடி. இந்தமாதிரி நான் கலராக வச்சுருக்கேன். நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கா. உள்ளன் கீ செயின் கூட செஞ்சுருக்கேன். வேணா லிங்க்கில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதை உள்ளன் கீ செயின் கூட செய்வேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.